அன்புலம் கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் மிகப்பெரிய ஹாய். வாட்ஸ்அப் உடைய புதிய பிரைவசி கொள்கையினால அதிகமான யூசர் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன்லேருந்து சிக்னல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் 3வது இடத்துலையும் சிக்னல் நம்பர் 1 இடத்துலையும் இப்போ இருக்குது. இந்த சிக்னல் அப்ளிகேஷனில் உங்களுடைய ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 4 செட்டிங் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் முதல்ல பார்க்க இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் செட்டிங்கு. ஸோ இந்த செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணுற மூலிமா உங்களுடைய ஃபேஸ் ஐடி, டச் ஐடி, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்புறம் பாஸ்கோடு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ண முடியும். இது ஒரு மிக முக்கியமான செட்டிங்கு. ஸோ இந்த ஸ்க்ரீன் லாக் செட்டிங்கை எப்படி பண்ணுறது இப்போ பார்க்கலாம். சிக்னல் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் டாப்பில் 3 டாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது செட்டிங் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்க்ரீன் லாக், இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேலேருந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் சிக்னல் இஸ் அன்லாக்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் சிம்பிள் மேலே லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் லாக் சிக்னல்னு. இதை டேப் பண்ணுங்கள். இப்போ பேக் போய் பார்க்கலாம். இப்போ உங்களுடைய சிக்னல் அப்ளிகேஷனை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிக்னல் இஸ் லாக்னு அப்படி மெசேஜ் வரும். உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா மட்டும்தான் இது அன்லாக் ஆகும். இப்போ நான் கொடுத்துருக்குறேன் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு, இப்போ அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த செட்டிங்கை ஃபஸ்ட்டு செட்டிங் நீங்கள் பண்ண வேண்டியது. ரெண்டாவதாக பண்ண வேண்டிய செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் செக்யூரிட்டி செட்டிங். இந்த ஸ்க்ரீனை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இப்போது இது ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த செட்டிங்கை நீங்கள் பண்ணுற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்க முடியாது. சிக்னல் ஆப் ஓப்பன் பண்ணி மேலே இருக்கிற 3 டாட்டை டேப் பண்ணுங்கள். இதில் செட்டிங் போங்க, ப்ரைவசி செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் செக்யூரிட்டி ஆப்ஷன் எனேபிளில் இருக்குது. ஸோ இனிமேல் பார்த்து நீங்கள் உங்களுடைய சிக்னல் ஆப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்க முடியாது. நான் பேக் போய் காட்டுறேன். இது சிக்னல் ஆப்புடைய ஸ்க்ரீனு. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். மேலே குட் நாட் கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட்னு ஸோ இந்த செட்டிங் நீங்கள் ரெண்டாவதாக பண்ண வேண்டியது. ஸோ மூணாவதாக நீங்கள் பண்ண வேண்டிய செட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லாக்கு. ஸோ இது உங்களுடைய சிக்னல் ஆப்பை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய பின் நம்பர். ஸோ இந்த பின் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருங்க. ஸோ இதனால் வேறு யாராவது உங்களுடைய அக்கௌண்ட்டை வேறு டிவைஸில் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு செட்டிங்கை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான்காவதாக பண்ணக்கூடிய செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்காக்னிட்டோ கீபோர்ட் செட்டிங்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு உங்களுடைய மொபைல் மூலிமா ஏதாவது டேட்டா டைப் பண்ணுற பட்சத்தில் அந்த கீபோர்டில் இருக்கிற சேவ் ஆகிருக்கிற டேட்டா தேர்ட் பார்ட்டிக்கு போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இது உங்களுடைய சென்சிட்டிவ் டேட்டா தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கு அல்லது தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செட்டிங்கு. ஸோ இதையும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேலே சொன்ன அந்த 4 செட்டிங்கும் மிக முக்கியமான செட்டிங்கு. ஸோ இந்த செட்டிங்கெலாம் உங்களுடைய மொபைலில் நீங்கள் சிக்னல் ஆப் யூஸ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக பண்ணுங்கள். வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த செட்டிங் கொடுத்து இந்த விழிப்புணர்வை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.